வணக்கம். இன்று நான் உங்களுடன் கல்வி பற்றிய ஒரு பார்வையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது மதிப்பெண்கள் பற்றியதோ, அல்லது கடினமான பாடத்திட்டங்கள் பற்றியதோ அல்ல. மாறாக அது குணப்படுத்துதல், அதிகாரம் அளித்தல் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் பற்றியது. இந்த பார்வை இலங்கை, அமெரிக்கா மற்றும் பல நாடுகளில் 37 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ள கல்வியலாளரான டாக்டர் ஞானசேகரன் செல்லையா அவர்களிடமிருந்து வருகிறது. அவரது எடியூகேஷன், இன்னோவேஷன் அண்ட் லீடர்ஷிப் என்ற நூலில் டாக்டர் ஞானசேகரன் ஒரு வலுவான மற்றும் அவசரமான வாதத்தை முன்வைக்கிறார். நமது கல்வி முறைகள் இறந்த காலத்தில் சிக்கிக் கொண்டுள்ளன. அவர் அதை தொழிற்சாலை மாதிரி கல்வி என்று அழைக்கிறார். தொழில்துறை காலத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மாணவர்கள் பொருட்களைப் போல செயலாக்கப்படுகிறார்கள். தகவல்களை மனப்பாடம் செய்து வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அணுகுமுறை காலாவதியானது மட்டுமல்ல, தீங்கு விளைவிப்பதாகவும் அவர் வாதிடுகிறார். இது இளம் மக்களின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்ய தவறுகிறது. குறிப்பாக போருக்கு பிந்தைய மற்றும் சமூக பொருளாதார ரீதியான சவாலான சமூகங்களில் உள்ளவர்கள். அவர்கள் அதிர்ச்சி, இடம்பெயர்வு மற்றும் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளின் சுமையை சுமக்கிறார்கள். கல்வியானது அடிப்படையில் ஒரு மனித முயற்சி என்று மீட்கப்பட வேண்டும் என்று ஞானசேகரன் வலியுறுத்துகிறார். அது முழு மனிதனையும் அவர்களின் நம்பிக்கை, உணர்ச்சி ஸ்திரத்தன்மை மற்றும் நோக்க உணர்வை வளர்க்க வேண்டும். அது அவர்களை உயிர் வாழும் மனநிலையிலிருந்து செழித்தோங்கும் மனநிலைக்கு நகர்த்த வேண்டும். அப்படியானால் தீர்வு என்ன? டாக்டர் ஞானசேகரன் கல்வி, புத்தாக்கம் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு முக்கோண அமைப்பை முன்மொழிகின்றார். முதலில் புத்தாக்கத்தை பற்றி பேசலாம். டாக்டர் ஞானசேகரனை பொறுத்தவரை புத்தாக்கம் என்பது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அது பள்ளிகள் என்றால் என்ன என்பதை மறுவரையறை செய்வது. உண்மையிலேயே புத்தாக்கம் உள்ள பள்ளிகள் இயக்கவியலுடையவை. அவை சிறிது குழப்பத்தையும் ஒழுங்கீனத்தையும் தழுவிக்கொள்கின்றன. ஏனெனில் அங்குதான் உண்மையான கற்றல் நடக்கிறது. அவை தகவமைப்பு திறன் கொண்டவை, தொடர்ந்து வளர்ச்சி அடைகின்றன. மிக முக்கியமாக அவை ஊடுருவக்கூடியவை. அவை வகுப்பறைக்கும் உண்மையான உலகத்திற்கும் இடையில்